ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸில் மைங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சில வாக்கிய அமைப்புகளை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு தும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில வாக்கிய அமைப்புகள் பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். தும்ங்கிறதும் ஆப்ங்கிறதுக்கு மட்டும்தான் இம்பரேட்டிவ் மோட், அதாவது கட்டளை வினை சொற்கள் வரும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கிளாஸை பாருங்கள். முதல் வாக்கிய அமைப்பு நீ வா. நீ வா. தும் ஆவோ. தும் ஆவோ. தும் ஆவோ. இங்கிலீஷில் யூ கம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுதான். நீங்கள் கூப்பிட்ற நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ வா அப்படின்னு சொல்லும்போது இதே தான் சொல்லணும். இப்போ நீ வருகிறாய் இங்கிலீஷில் என்ன ஆகும்? அதுக்கும் யூகம் தான். மொதல் சொன்னது இம்பரேட்டிவ் மோடு, இப்போ சொல்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ப்ரெசண்ட். அப்போ நீ வா, யூ கம். நீ வருகிறாய், யூ கம். இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது முதல்ல இப்போ வரிசையாக பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். இது முடிஞ்ச பிறகு நீ வந்து கொண்டிருக்கிறாய், நீ வந்து கொண்டிருந்தாய், இது எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக தான் வரும். இங்கே தும் வரும்போது, ஆப் வரும்போது, மை வரும்போது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீ வா, யூ கம். தும் आवो. तुम आवो. நீ வருகிறாய், யூ கம். தும் ஆத்தே ஹோ. தும் ஆத்தே ஹோ. நீ வந்து கொண்டிருக்கிறாய், நீ வந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் कमिंग. तुम आ रहे हो. तुम आ रहे हो. நீ வந்து கொண்டிருந்தாய், you were coming. तुम आ रहे थे. तुम आ रहे थे. அடுத்த வெர்பு உட்கார். நீ உட்கார், you sit. तुम बैठो. तुम बैठो. तुम बैठो. நீ உட்காருகிறாய், அதுக்கும் you sit. तुम बैठते हो. तुम बैठते हो. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், you are sitting. तुम बैठ रहे हो. तुम बैठ रहे हो. நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாய், you were sitting. तुम बैठ रहे थे. तुम बैठ रहे थे. நீ சாப்பிடு, you eat. तुम खाओ. तुम खाओ. நீ சாப்பிடுகிறாய், you eat. तुम खाते हो. तुम खाते हो. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், you are eating. तुम खा रहे हो. तुम खा रहे हो. நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய், you were eating. तुम खा रहे थे. तुम खा रहे थे. நீ குடி, you drink. तुम पिवो. तुम पिवो. நீ குடிக்கிறாய், you drink. तुम पीते हो. तुम पीते हो. நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய், you are drinking. तुम
पी रहे हो, तुम पी रहे हो. நீ குடித்து கொண்டிருந்தாய், you were drinking. तुम पी रहे थे, तुम पी रहे थे. நீ தூங்கு, you sleep. तुम सोवो, तुम सोवो. நீ தூங்குகிறாய், you sleep. तुम सोते हो, तुम सोते हो. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், you are sleeping. तुम सो रहे हो, तुम सो रहे हो. நீ தூங்கிக் கொண்டிருந்தாய், you were sleeping. तुम सो रहे थे, तुम सो रहे थे. தும் வச்சு ஆண் பாலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனித்து பாருங்கள். பெண் பாலுக்கு நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்கள், ஒரு பயிற்சியாக இருக்கும். இப்போது ஆப்புங்கிறத வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு ஆண் பாலையும் சொல்கிறேன், பெண் பாலையும் சொல்கிறேன். இதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெவ்வேறு விதமான பயிற்சிகள் செய்யும்போது அது மைண்டில் போய் சப்கான்சியஸில் போய் நல்லா உட்காரும். அதுக்காக இந்த பயிற்சி. நீங்கள் உட்காருங்கள், இங்கிலீஷில் என்ன ஆகும்? யூஸ் இட். சார், நீ உட்காருங்கிறப்போவும் யூஸ் இட் சொன்னீங்க, இங்கேயும் யூஸ் இட் சொன்னீங்க, அதுதான் மாறாது. நீங்கள் உட்காருங்கள், யூஸ் இட். தும்முக்கு பதில் ஆப் போடணும். இப்போ आप बैठिए, आप बैठिए. இப்போ இது ஒரு ஆணை பார்த்து சொன்னாலும் சரி, ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாலும் சரி, आप बैठिए, இதில் மாற்றம் கிடையாது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றேன், சிம்பிள் ப்ரெசண்டில். நீங்கள் உட்காருகிறீர்கள், இங்கிலீஷில் என்ன ஆகும்? அதே தான், யூஸ் இட். ஹிந்தியில் பாருங்க, आप बैठते हैं, आप बैठते हैं. இது பெண் பாலுக்கு போகும். बैठते हैंங்கிறப்போ ஆண் பால், இப்போ பெண் பாலுக்கு போகும். அதே தான் வரும். இந்த பைட்டுங்கிற வார்த்தை மட்டும் மாறும். கவனித்து பாருங்கள், பக்கத்திலேயே தெரியும். நீங்கள் உட்காருங்கள், இங்கிலீஷில் அதே வாக்கியம் தான், மாறாது. யூஸ் இட். நீங்கள் உட்காருகிறீர்கள், யூ சிட். आप बैठती हैं, आप बैठती हैं. இப்போ ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே बैठते போட்டோம், இங்கே बैठती போட்டோம். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கண்டினியூவஸ். நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், யூ ஆர் சிட்டிங். ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் தமிழில் இதுதான், இங்கிலீஷில் இதுதான். ஹிந்தியில் மாறுது பாருங்க. आप बैठ रहे हैं, आप बैठ रहे हैं. இது ஆண் பாலுக்கு. பெண் பாலுக்கு என்ன மாறுது? आप बैठ रही हैं, आप बैठ रही हैं. அந்த ரஹா, ரஹே, ரஹி இதுதான். ரஹேங்கிறது இங்கே ரஹின்னு மாறி இருக்கு. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள், யூ வேர் சிட்டிங். ஆண் பல்ல. आप बैठ रहे थे, आप बैठ रहे थे. பெண் பல்ல. आप बैठ रही थी, आप बैठ रही थी. மை வச்சு தனியாக வருங்கிறது தெரியும். வாக்கிய அமைப்புகளில் எப்போவுமே அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகட்டும், பாஸ்ட் டென்ஸ் ஆகட்டும், அல்லது கட்டளை வினை ஆகட்டும். கட்டளை வினையில் நமக்கு தும் ஆப் ரெண்டு மட்டும்தான் வரும். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இப்போவும் திரும்ப சொல்கிறேன். அதனால் இப்போ இந்த தும் ஆப் வச்சு கட்டளை வினை ஒன்று,
ப்ரெசண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட் ஒன்று, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஒன்று, பாஸ்ட் கண்டினியூஸ் ஒன்று, 4 வித வாக்கிய அமைப்புகள் பார்த்தோம். மை வச்சு என்ன செஞ்சோம்? 3 வகை தான் வரும். அதில் கட்டளை வினை வராது. ஏன்னா கட்டளை வினை செகண்ட் பர்சனில் தான் வரும். இப்போது அதே மாதிரி சிங்குலர்ஸ் இருக்குது, ப்ளூரல்ஸ் இருக்குது. இதை நாம் வருகின்ற வகுப்பில் படிப்போம். அதுக்குள்ளேயும் இதெல்லாம் ஒரு வட்டம் நீங்கள் நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சிங்க. நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.